நம்ம ஜானகியும் இத்தனை நாளா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி மேல பாசமா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயித்துல இருக்கிற குழந்தை, அதாவது அவ வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்டை குழந்தை இருக்கு அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு ரெட்டை குழந்தை இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, பொய்யா காட்டிட்டு இருந்தா இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளா வந்து எத ஒண்ணுமே அவங்க பொறுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதுவும் நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிய பத்தி எதுனா ஒண்ணு சொன்னா, இலக்கியா மேலேயே கோவப்படுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு ரொம்பவே அஞ்சலி மேல பாசமா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்துல குழந்தையே இல்ல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம ஜானகிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வருது பாருங்க. அத கேட்டா பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. ஏன்னா அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வசமா சிக்கிக்கிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு பேர குழந்தை பிறக்க போகுது. அது பேர குழந்தைங்களோ, பேத்திங்களோ ஏதோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வாரிசு வந்து கிடைக்க போகுது. இன்னும் ஒரு 4, 5 மாசம் தான். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைய பெத்து என் கையில குடுத்துருவா. 2 குழந்தைங்களும் கொஞ்சுவேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பாசத்தோட இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்துக்குமா சேர்த்து அஞ்சலி முற்றுப்புள்ளி வச்சிருக்கா அப்படின்றத கேட்கும்போது, பயங்கரமா அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, குடும்பமா சேர்ந்து இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு விரட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு, நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திர்றாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கார்த்திக்கும் உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுது. இந்த அஞ்சலி பண்ண பிராடுத்தனத்துலருந்து நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா கடத்துனதே அஞ்சலி தான் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடுது. இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா அவ எந்த ஒரு உண்மை நம்ம கார்த்திக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாலும், அது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஒரு உண்மையால தான் இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்துட்டு, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்த எப்படியாச்சும் அடைஞ்சிரணும்னு சொல்லிட்டு அவ்ளோ பிளான் பண்ணா. அவ இவ்ளோ பிளான் பண்ணவ நம்ம கௌதமியும், இலக்கியாவையும் விரட்டுறத விட்டுட்டு, கார்த்திக்கோட சொத்த எப்படியாச்சும் ஆட்டியே போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாலே போதும். அதாவது சொத்த பிரிச்சு குடுக்கலான்னு சொல்லிட்டு அஞ்சலி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொத்த மாத்திக்கிட்டு இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இங்க அவ செஞ்ச மிகப்பெரிய தப்பே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில ஒண்ணுமே இல்லாம நம்ம கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய விரட்டி விட்டு, வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே "நீ இந்த வீட்டு பக்கம் திரும்பி பார்த்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு தொரத்தி விட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு கடைசியில ரோட்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுக்கிற நிலைமை தான் இந்த அஞ்சலிக்கு ஏற்பட போகுது. அதே சமயம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க, "ஒழுங்கா உண்மைய சொல்லு. உன்னோட வயித்துல குழந்தை இல்ல தானே?" அப்படின்ற மாரி நம்ம ஜானகி, பைரவி அதாவது பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, சைலண்டா நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, "அப்பல்லாம் பண்ண மாட்டா" அப்படி இப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு. ஆனா அதே சமயம் அஞ்சலி இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கா அப்படின்னும்போது, பயங்கர அதிர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம ஜானகி அத கேட்டு இன்னும் வந்து அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க. "என்ன சொல்ற அஞ்சலி நீயி? நீ சொல்றது உண்மையா? அப்போ கார்த்திக்கோட குழந்தை, அதாவது உங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை இப்ப பொறக்காதா? உங்க 2 பேருக்கும் அதாவது உன்னோட வயித்துல ரெட்டை குழந்தை இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த நீயி, ஆனா இப்போ அதெல்லாம் எங்க போச்சு? உண்மையா? பொய்யா? ஒழுங்கா உண்மைய சொல்லிடு. உன் வயித்துல குழந்தையே இல்லையா அப்போ? அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி ஒரு பக்கம் இந்த அஞ்சலிய அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே போறதுக்கு இடம் இல்லாம நடு தெருவுல வந்து பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுக்காத குறையா வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.